வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கிக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கண் பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம் உடலின் மிக மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கண் பலவிதமான பிரச்சனைக்கு காரணமாகுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், அந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகளாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் கண்களை அதிகமாக தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண் வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால் எப்போதுமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க. இதன் மூலமாக கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கக்கூடியது. பாதாம் பருப்புகளில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு கண்களில் செல் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கும். குறைந்தது நம்ம 10 பாதாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை அது வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நம்முடைய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதோடைய தோல் நீக்கிட்டு வெறும் வயிற்றிலையும் சாப்பிடலாம். தோல் நீக்கப்பட்ட ஊற வைத்த பாதாம் பருப்பு இன்னும் கூடுதலாக மருத்துவ நன்மைகளை கொடுத்து கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம். ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். ஸோ அந்த உணவுகள் வந்து செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா கேரட்டை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், குறிப்பாக சேலட் ஆகவும் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகபட்சம் சமைத்து சாப்பிட பழகுங்க. அதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன.
பச்சை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் இது வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு இந்த லூடின் அப்படின்ற அந்த ஆக்சிஜனேற்றி கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குகிறது. அதனால் நீங்கள் கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நீங்கள் காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகள் எடுத்துக்கணும். காலையிலும் மாலையிலும் காய்கறி வடி சாறு, அதாவது வெஜிடபிள் சூப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை கூர்மையாகவே இருக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே முழு தானியங்கள் நல்லது தான். ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முழு தானியங்கள் நமக்கு கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நல்லது. அதுவும் மிகவும் நல்லது. ஏன்னா எண்ணெயெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கண் பார்வையை மீன் உங்களுக்கு மேம்படுத்தும். மீன்கள் வந்து எப்போதுமே வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு உதவும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுல சிதைவை தடுக்கிறதுக்கு உதவும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கம், அந்த ட்ரை ஐஸு, பஃப் ஐஸு இதெல்லாத்தையுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணும். இதை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தான் மீன் உணவுகள். ஸோ மீன்களை நீங்கள் குறைந்தபட்சம் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மைப்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்றதுக்காக அதை எந்த விதத்திலையும் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. முட்டை வந்து பார்த்தோம்னா ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்து பொரித்து பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பச்சை முட்டையை அப்படியும் நம்ம சாப்பிடக்கூடாது. இதற்கு மாறாக நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடணும். ஸோ பேச்சு வழக்கில் இதை வேச்ச முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது தான் இது உங்களுக்கு ஆரோக்கியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. அதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால நீங்க வாரத்தில் ஒரு தடவையும் கிடையாது, தினமும் நீங்க முட்டையை எடுத்துக்கலாம். மதிய உணவுகளை ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம், காலை உணவுகளை ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இரவு வந்து சேர்ப்பதை தவிர்த்துலாம். நீங்கள் தினமும் ஒரு 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். இது இல்லாமல் வாழ்க்கை நடைமுறைகள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அதாவது மங்கலான பார்வை உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னாலும், கண்களிலிருந்து நீர் வடியக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். ஏன்னா இதெல்லாமே கண் சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கான ஆரம்ப அறிகுறிகள் தான். அப்போது இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் கவனிச்சுட்டு அதை நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் இதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்து அந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள பாருங்கள். ஏன்னா இப்போது நிறைய ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் கண்கள் சார்ந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எளிமையாக கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண் உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ கண் பயிற்சி செய்யுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிங்க. ஏன்னா தண்ணீர் உடலில் வந்து நீர் சத்து குறையும் போதும் கண்களில் வறட்சி ஏற்பட்டு கண் பார்வை வந்து கூர்மை இல்லாமல் போயிடும். கண் பார்வை வந்து வற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.